ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ரெடிமேட் சாம்பாருங்க. இது குயிக்காக சீக்கிரமாக அவசரத்துக்கு இந்த சாம்பார் செஞ்சு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் பசங்களுக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல ஒரு கப்பில் கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். நமக்கு எந்த அளவு சாம்பார் வேணுமோ ஒரு 2 ஸ்பூன் சேர்க்கலாம், 1 ஸ்பூன் சேர்க்கலாம். 2 பேருக்கு இந்த சாம்பார் ஆகும். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு 2 பேர் சாப்பிட்லாங்க. இப்போ அதில் தண்ணி விட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இப்போ ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூனு, பட்டை 1, லவங்கம் 2 போட்டு நல்லா அது பொரிய விடணும். பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கப்பு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு கட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை முதல்ல சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்தது பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேங்க. தக்காளி ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு நல்லா செவக்க வறுத்துடலாம். இது சீக்கிரமாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வேலைக்கு சோம்புற நாளில் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு தோசை ஊற்றி கொடுத்துடலாம். இப்போ நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம கடலை மாவு தண்ணி விட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, அதை நல்லா தண்ணியாக கட்டியே இருக்காமல் நல்லா கலந்துடணும். இப்போ அந்த கலவையை இந்த வெங்காயம் தக்காளி கலவையை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி மொத்தமாக சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு அதுக்கு கொஞ்சம் சேர்த்துட்டேன். கல் உப்பு தான் சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு இது கொதி வர்ற வரைக்கும் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதிக்கிறப்போ நல்லா கலந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. இல்லைன்னா அது பொங்கி கீழே வரும். அதனால் கொதி வந்ததும் மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தா பாருங்கள், இது மாதிரி சாம்பார் கெட்டித்தன்மை அப்படியே ஆகும். மொத்தமாகவே ஒரு 5 நிமிஷத்தில் இந்த சாம்பார் செஞ்சிடலாம். தோசை ஊற்றிக்கிட்டே சாம்பார் செய்யணுன்னா இதுதான் ரெடிமேட் சாம்பார். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சுட சுட நெய் தோசைக்கு இந்த சாம்பார் தான் ரொம்ப டேஸ்டான காம்பினேஷன். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.